ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கஸ்டர்ட் பிஸ்கட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு மேரி கோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன், ஒரு பேக்கெட் அளவுக்கு. நம்ம இதில் வந்து பாதி அளவு எடுத்தால் போதும், நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ சாக்லேட் பவுடர், கஸ்டர்ட் பவுடர், ப்ரெட்டு வந்து முழு ஸ்லைஸ் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கோம். 3/4 பவுல் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கோம். எசன்ஸ் வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன், 2 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட எடுத்துக்கலாம். 1/2 லிட்ரு காய்ச்சின பால். இது வந்து உங்களுக்கு சாக்லேட்டு ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கோம், அந்த பவுலில் எடுத்துக்கலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா உங்களுக்கு இதில் கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலில் தான் எடுக்கணும். சூடு பால் எடுத்தோம்னா கட்டி சீக்கிரம் விழுந்துடும். ஒரு 1/4 டம்ளர் டு 1/2 டம்ளர் அளவு இருந்தால் போதும். பட் நம்ம ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கணும். மெயினாக வந்து இதில் கட்டி விழுகக்கூடாது. நல்லா கலக்கிட்டிங்கனாலே கட்டி விழுகாது, ஸ்பூன்லேயே கலக்கிக்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து நல்லா ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுப்போம். 5 பீஸ் ப்ரெட்டு போட்டிருக்கோம். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீதி இருக்கிற ஆற வச்ச பால் வந்து தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கடாயில் சேர்த்துட்டு ஓரளவுக்கு சூடானோடனே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து இதில் லேசாக கலந்து விட்டுக்கிட்டே ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டிங்கன்னா கெட்டியாயிரும். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் நீங்கள் இதுக்கு வந்து கம்மியான அளவு சேர்த்தாலே போதும், ஏன்னா ஸ்வீட் வந்து இது கம்மியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், சாக்லேட் பவுடரும் நம்ம சேர்த்துறதுனால. இப்போ சுகர் நல்லா கலங்கிரும். இப்போ கலங்கினதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ப்ரெட்டுமே நீங்கள் கட்டி சேராமல் கிளறிக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எசன்ஸ் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸு உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் பால் வச்சுட்டு இந்த மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கெட்டியாக வரும். நீங்கள் இதை சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம், வெறும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணலாம். பட் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் சாக்லேட் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிஸ்கட் வந்து 3 to 4 பிஸ்கட் இந்த மாதிரி லேயர் மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பிஸ்கட் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி அந்த சாக்லேட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து கஸ்டர்ட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கண்டெய்னர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சிட்டிங்கன்னா 2 பேக்கெட் மேரி பிஸ்கட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு லேயர் வந்து நம்ம பிஸ்கட் வச்சுக்கலாம். இதில் நான் 3 பீஸ் பிஸ்கட் வச்சுருக்கேன் ஒவ்வொரு லேயர்லேயும். இப்போ இதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி மீதி இருக்கிற சாக்லேட் மிக்ஸை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நார்மலான ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜுங்கிறதுனால நான் மேல் ரேக்கில் வச்சுருக்கேன். ஒரு 3 to 4 hours வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தனியாக ஒரு பிஸ்கட் லேயரை மட்டும் அழுங்காமல் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கஸ்டர்ட் பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.